உங்கள் யாவரையும் இந்த காணொலியின் காட்சியின் மூலமாய் நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற வல்ல பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்கின்ற ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். வெவ்வேறு இடங்களில் நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய இல்லங்களில் இருந்த வண்ணமாகவே ஒரு மனதுடையவர்களாக, ஏக சிந்தையுடையவர்களாக கர்த்தரை ஆராதிக்க ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற எங்களோடு கூட உம்முடைய பிரசன்னமானதிருந்து எங்கள் அனைவரையும் நீர் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை உடைய பாத தண்டையில் வைக்கின்றோம். எங்களையும் எங்களுடைய சிந்தனைகளையும் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆவியானவரே, நீர் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் யாவரும் இணைந்த பாடலை பாடுவோம்.
இரண்டாம் ஆராதனை முறைமை பின்பற்றுவோம். பக்கம் 76. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆன சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவறிக்கை செய்வோம். நமக்கு பாவமில்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இருக்கின்ற இடத்தில் நம் யாவரும் முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். முதலாம் பாவறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. பக்கம் 81. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளை தருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். ஓய்வு நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 வரை.
யூதாவின் ராஜாவாகிய யோயோக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயோக்கிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை ஸ்னேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனஸுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேசார் என்றும், அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும், மீசாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்சார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புஷிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களை ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலாம் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீர புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சாமர்த்தியராக கண்டான். கோரேஸ் ராஜபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான்.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. To see you. In the light of your glory, pour out your power and love as we sing holy, 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 holy. I want to see you. I want to see you. We want to see you. We want to see you. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 16 முடிய. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 16 முடிய. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அந்த ஞான திருஷ்டியடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய தூப்பெட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையிலே விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியுள்ள சகலவித 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசித்து என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டு அசுத்தமாயிருக்கிறது, யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாகினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் அந்த சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறாய். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறாய். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த நேசு தருகிறாய். பாவையில் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையில் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். மாலை நோயும் வந்த போது வேண்டும் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார்.
வாத நோயும் வந்த போது வேண்டாம் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாட்டமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாட்டமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாளில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பரும் தாயாவும் ஆகினார். நிந்தை தாங்கி என்றும் அவர் என்னை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பரும் தாயாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். கொடுக்கப்பட்ட வேத பகுதி மத்திய சுவிசேஷம் 11 அதிகாரம் வசனங்கள் 31 தொடங்கி 33 முடிய வாசிக்க கேட்போம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய வசனம் வாசித்து முடித்தாச்சு. எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகு உலகில் துணை சுவே தொல்லை மிகு உலகில் துணை சுவே ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் மேலக்கண்பான ஞானமான வானனும் எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகு உலகில் துணை சுவே தொல்லை மிகு உலகில் துணை சுவே தந்தை தாய் நம் ஜனம் பந்தளோர் சிநேகித தந்தை தாய் இனம் ஜனம் பந்தளோர் சிநேகித சந்தோடே சகல யோக சம்பூரண பாக்கியம் எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகு
இந்த நாளுக்காக முதல் கண் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதோடு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சபையின் ஆயர் அவர்களுக்கும் பரிபாலக் குழு அங்கத்தினர்களுக்கும் இறை வார்த்தையை கேட்க இருக்கின்ற உங்கள் யாவருக்கும் சமாதானத்தின் பிரபு சமத்துவத்தின் கடவுளான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளின் செய்திக்குள் செல்வதற்கு முன்பாக நாம் இருக்கின்ற இடங்களிலே ஒருமனப்பட்டு இறைவனின் பிரசன்னத்தை ஆவியின் வழிநடத்துதலுக்காக நாடி ஜெபிப்போம். வேதம் வழியாய் பேசுவார், வசனம் அனைத்தும் போதிப்பார். பாதம் அமர்ந்து தியானிப்போம், பரலோகத்தை தரிசிப்போம். தேவனே, பூமியில் உம்முடைய வழிகளில் எல்லா ஜனத்துக்கும் உம்முடைய இரட்சணியத்தை வெளிப்படுத்த தேவரீர் எங்களுக்காக இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசம் பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்கள். ஆக சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்கள். தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை நடத்துவார். ஆதலால் அனைத்து ஜனங்கள் சந்தோஷத்தோடு கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்கள், சகல ஜனமும் உம்மை துதிப்பார்கள். பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே, எங்களை ஆசீர்வதியும். தேவனே, எங்களை ஆசீர்வதியும். பூமியின் எல்லைகள் எல்லாம் உமக்கு பயந்து இருக்கும். என் கண்மலையும் மீட்பராகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்மண்டை பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். என்னுடைய சிறு வயதிலே, அதாவது ஏறத்தாழம் 20 ஆண்டுகள் வரைக்கும் ஒரே பகுதியிலே வளர்ந்து வந்தேன். ஒரு காம்பவுண்ட் அல்லது ஒரு அட்டி, ஒரு வட்டாரம் என்று சொல்வார்கள். மைஸ்கூல், இன்றைய மைஸ்கூல் பள்ளியின் எதிராக இருந்த ஒரு காம்பவுண்ட், ரங்கண்ணா காம்பவுண்ட் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் பலவிதமான நபர்களோடு, பல மொழிகளை சார்ந்தவர், பல மதத்தை சார்ந்தவர்களோடு வளர்ந்து வந்தேன். அயலராக அவர்கள் என்னோடு பழகி வந்தார்கள். அண்ணா, அக்கா, மாமா, அத்தை, பின்னி, தீதி, பாய் இவண்ணமான சொற்களோடு இரத்த உறவுகள் இல்லை என்றாலும் அந்த வார்த்தையின் உறவுகளோடு வளர்ந்து வந்தேன். பிறகு படித்த பிறகு பிரதர், சிஸ்டர், ஆண்டி, அங்கிள் என்று வார்த்தைகளால் அழைக்கப்பட்டு சொல்லப்பட்டு வளர்ந்து வந்தேன். நம்முடைய நாடுகள் ஆனது பலவிதமான மதங்களை, பல சமயங்களை சார்ந்த ஒரு நாடாக இருக்கும். 10 வருடத்துக்கு ஒரு முறையாக சென்சஸ் கணக்கீடு எடுப்பார்கள். 2011ஆம் ஆண்டு எடுத்த கணக்கீடில் நமக்கு கிடைத்த புள்ளி விவரங்கள் 80.5% இந்து சமயத்தை சார்ந்த மக்களும், 13.4% முஸ்லிம்ஸ், 2.3% கிறிஸ்டியன்ஸ், 1.9% சிக்ஸ், 0.8% புத்திஸ்ட், 0.4% ஜெயின்ஸ், 0.6% ட்ரைபல்ஸ் ஆர் ஆதிவாசிகள். ஏன் இந்த விவரங்கள்? எதற்காக நாம் இந்த விவரங்கள் தேவைப்படுகிறது? பெந்தகோஸ்து நாளின் 13வது ஞாயிறாகிய இன்றைக்கு
தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணைத்தின் அனுசாரமாக நமக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருள் தலைப்பு பல நம்பிக்கை சமுதாயத்தில் கிறிஸ்துவை இருப்பு. பல மதத்தை சார்ந்தவர்களோடு கிறிஸ்துவனாக இருப்பது. அநேக வெவ்வேறு நம்பிக்கை சார்ந்தவர்களோடு தொடர்ந்து நாம் கிறிஸ்துவர்களாக விசுவாசத்தில் இருப்பது என்கின்ற தலைப்பாகும். கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி. இந்த தலைப்பு இன்றைய சூழ்நிலைக்கு குறிப்பாக நமது நாட்டுக்கு மிகவும் ஏற்ற ஒன்றாக அவசியமானதாக காணப்படுகிறது என்று சொன்னால் அது தப்பாகாது. நம் நாட்டில் மதங்கள் அநேகம், மதங்களுக்குள் பிரிவினைகள் இன்னும் அதிகம். இப்படி இருக்கும்போது மதத்தால், மொழியால், இனத்தால் பலவிதமான பிரிவுகளோடு நாம் எப்படி நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கையும் வாழ்க்கையும் வாழ நாம் இந்த நாளில் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாளில் வாசிக்க கேட்ட 3 வேத பகுதியின் அடிப்படையில் நாம் இதனை சிந்திப்போம். முதலாவதாக வாசிக்கப்பட்ட பகுதி பழைய ஏற்பாட்டின் பகுதி தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 21 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த புத்தகமானது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இதில் குறிப்பாக தானியேலும் அவருடைய நண்பர்களும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாபிலோனியன் அரசனாக இருந்த நேபுகாத் நேச்சரோடு பற்றியும் யூதாவின் அரசனாகிய யெகோனியும் அவர்கள் குறித்தும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் இந்த பகுதியிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிலவற்றை நாம் தியானிப்போம். யூதா நாட்டின் மக்கள் அல்லது இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று சொல்லுகின்ற இஸ்ராயல் மக்கள் தங்கள் தப்பிதங்களை நிமித்தம் மற்ற ஒரு அயல் நாட்டு அல்லது யூதன் அல்லாத ஒரு அரசன் இவர்களை முறியடிக்க, இவர்களை தோற்கடிக்க, அவர்களால் இவர்கள் அடிமைத்தனத்துக்குள் கொண்டு போகப்பட்டதுக்கு கடவுள் அனுமதித்தார். அதன் நிமித்தம் நேபுகாத் நேச்சர் வெற்றி பெற்ற பிறகு அவனுடைய அதிகாரிகளுக்கு ஒரு கட்டளையை கூறுகிறான். இந்த நாட்டில் உள்ள வாலிபர்களை, குறிப்பாக தேவையற்றவர்கள் அல்ல, வத்தலும் சொத்தலுமானவர்கள் அல்ல, அவன் கேட்டது அழகுள்ளவராக, சௌந்தரிய உள்ளவர்களாக, பலசாலிகளாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, விவரங்களையும் மொழிகளையும் வேகமாக கற்றுக்கொள்கிறவர்களாக, தத்துவ ஞானிகளாக இருக்கின்ற நபர்களை நீங்கள் பார்த்து அழைத்து வாருங்கள் என்று சொன்னான். ஏன் இப்படியாக சொல்கிறான் என்றால், இஸ்ரேல் மக்களிலே இவ்விதமான மனிதர்கள் இருந்தார் என்று தெரிவதோடு இவனுடைய நாட்டுக்கு இவர்களுடைய திறமையும் இவர்களுடைய புத்திசாலித்தனத்தையும் இவர் நாட்டுக்கு உபயோகிக்கும்படியாக நேபுகாத் நேச்சர் அவர்களை அழைத்து வர சொன்னான். அவ்விதமாக அழைத்து வர சொன்ன நபர்களில், வாலிபர்களில் இவர்களும் 4 நபர்கள். தானியேல், ஷாத்ராக், மேஷாக் மற்றும் ஆபேத்நேகோ. இவர்களுக்கு யூத பெயர்களும் உண்டு. தானியேல் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுக்கு இந்த பெயர்கள்
பாபிலோன் நாட்டினவர்கள் கொடுக்கப்பட்ட பெயர்கள் அல்லாமல் தானியலுக்கு பெல்தேசர் என்று அழைத்தார்கள். மித்துவேல், அசர்யா என்கின்ற பெயர்களை எல்லாம் மாற்றி அவர்களுடைய பெயர்களையும் ஏன் வைத்தார்கள் என்றால், காலப்போக்கிலே யூத பெயர்களும் பொருள்களும் அர்த்தத்தையும் மறக்க செய்த ஒரு முயற்சியாகும். இரண்டாவதாக, இவர்களை தன்னுடைய அதிகாரிகளிடம் அந்த நாட்டின் மொழியை கற்றுக் கொடுக்கவும் அந்த நாட்டின் கலை மற்றும் இலக்கியங்களையும் கற்றுக் கொடுக்கவும் கட்டளையிட்டான். அரசு நபர்கள் உண்ணுகிற உணவை இவர்களுக்கு கொடுக்கும்படியாக கட்டளையிட்டான். ஆனால் இவர் 4 வாலிபர்கள் அந்த உணவை அருந்த ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எவ்விதமான உணவு அந்த அரசன் சாப்பிட்டான் அல்லது எந்த மாதிரி சாப்பாடு அவன் சாப்பிட வேண்டியதாக இருந்தது. தன்னுடைய கடவுள் பொய்யான தேவர்களுக்கு பூஜை செய்த அல்லது படைத்த அந்த பொருட்களை இவர்களுக்கு கொடுத்தார். உயிர் உள்ள கடவுள் ஒருவரே, அவரை மட்டுமே வணங்குவேன் என்று கோட்பாடில் இருந்த யூத வாலிபர்கள் தங்களுக்கு மோசையால் போதிக்கப்பட்ட கட்டளைகளை தாங்கள் அறிந்திருந்தவர்கள், அதனை கைப்பிடித்து வாழ்ந்தவர்கள். என்னுடைய தேவனாகிய தேவன் ஒருவரே, அவரையின்றி வேறொரு தேவன் இல்லை. பூமியிலாகட்டும், பூமியின் கீழ் நீரிலாகட்டும், வானத்திலாகட்டும், அதில் உள்ள யாவ ஜீவராசிகளின் சுரூபத்தையும் உருவாக்காமல் அவைகளுக்கு நமஸ்கரிக்கலும் கூடாமல் வாழ்ந்த ஒரு வாலிபர்கள். அதன் காரணம் நிமித்தமாகவே இந்த உணவை அவர்கள் உண்ண மறுத்தார்கள். அதனையும் நயமாக தங்களுக்கு பொறுப்பில் இருந்தவர்களிடத்திலே கூறி ஒரு நிபந்தனையோடு செயல்படுகிறார்கள். அந்த அதிகாரி, இது அரசனுக்கு தெரியுமேயானால் என்னுடைய உயிருக்கு பாதகம் ஏற்படும் என்று கூறுகையிலே தாவீது அவரை நோக்கி சொல்கின்றான், ஒரு 10 நாளுக்கு எங்களுக்கு மரக்கறிகளையும் பருப்பு வகையான பண்டங்களையும் மற்றும் தண்ணீரும் கொடுங்கள். அதை சாப்பிட்டு நீங்கள் நன்றாக இருந்தால் நீங்கள் தொடர்ச்சியாக அதனையே வழங்கலாம் என்று சொன்னார். இவர்கள் சாப்பிட்ட பிறகு 10 நாட்களுக்கு பிறகு மற்றவர்களை காட்டிலும் இவர்கள் அதிகமாய் அழகுள்ளவர்களாக பலசாலியாக தோன்றினார்கள். இதற்கு காரணம் என்ன? The fear of the Lord gives them the strength, beauty, wisdom, knowledge. கடவுளுக்கு பயப்படுகின்ற பயமும் கடவுளில் விசுவாசமாகி இருந்ததனால் கடவுள் மீது பற்றுறுதி இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத இருந்தபடியினால் இவர்களுக்கு கடவுள் துணையாக இருந்தார். ஆகையினால்தான் இவர்கள் அந்த சூழலிலும் இவர்கள் கடவுளோடு ஒன்றிணைந்து இருந்தார். இன்றைக்கும் நம் நாட்டில் நாம் வாழும்போது, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லது அரசாங்கம் சிறுபான்மையவர்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற வேளையிலே நாம் நம்முடைய விசுவாசத்தின் கிறிஸ்துவ நம்பிக்கையில் உறுதியாக இருப்போமேயானால் கண்டிப்பாக உண்மையுள்ள கடவுள் நம்மோடு இருந்து அதை கடந்து வர நமக்கு வழி செலுத்துவார், வழி நடத்துவார். இரண்டாவதாக தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், தானியேல் பாபிலோன நாட்டுக்கு சென்ற போதும் அந்த நாட்டின் மக்களையோ அல்லது பல சமயங்கள் யூத மக்கள் அல்லாதவர்கள் மற்ற பொய்யான கடவுளை வணங்குகிறவள் ஆகியிருந்த போதிலும் அந்த மதத்தாரையோ அந்த ஜனத்தையோ அந்த அரசாங்கத்தையோ அவன் மரியாதை குறைவாகவும் புண்படுத்துகின்ற வகையிலே அவன் கையாளவில்லை. He did not judge their religion or condemn their people or condemn the religion of the other faith, but yet he was strong in his faith. தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டான். தன்னுடைய யூத போதனைகளை அவன் மனதில் கொண்டவனாய்
அதனை நிலைநிறுத்தினான். மற்ற சமய சார்ந்தவர்கள் மற்ற மக்களை அவன் மதித்தான். He was in due respect to the other religion and was tolerant. இதன் நிமித்தமாக நாம் இன்றைய நாளிலே பிற மதத்தை சார்ந்தவர்களோடு வாழும்போது அந்த மதத்தையோ அந்த மதத்தாரையோ நாம் தூஷணம் பண்ணாமல், அவர்களை நாம் ஏளனமாக பேசாமல், அவர்களை நாம் வஞ்சித்து கொள்ளாமல், நாம் நம்முடைய விசுவாசத்தின் வாழ்க்கையை போதிப்பதை விட பேசுவதை விட வாழ்ந்து காண்பிப்பது மிக சிறப்பு என்று நாம் நினைத்து கொள்வோமையானால் நிச்சயமாக நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கையும் கைவிடாத தொடர்ச்சியாக இருப்போம் என்பதுதான் இந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம். இரண்டாவதாக வாசிக்க கேட்ட பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே பேதுரு ஒரு சொப்பனத்தை காண்கிறான், கொர்நேலியும் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். பேதுரு தங்கியிருந்த இடத்தில் கொர்நேலியினுடைய ஆட்கள் வந்து சந்திக்கிறார். அதற்கு முன்பாக பேதுரு மேலறைக்கு மேல் மாடிக்கு செல்லுகின்ற வேளையிலே பசி உள்ளவனாக காணப்படுகிறான். ஒரு சொப்னத்தை காணுகிறான். ஆகாயத்திலிருந்து வானத்திலிருந்து திறந்து ஒரு போர்வையை போல் அதன் மேல் அனைத்து ஜீவராசிகள், மனிதனை தவிர எல்லா உயிரினங்களும் அதிலே இருந்தது. ஒரு சத்தம் அவனுக்கு கேட்டது, பேதுருவே, இதை நீ அடித்து உண்ணவும் என்று. அதற்கு பேதுரு, ஆண்டவரே, இவைகள் அசுத்தமானவைகள், இதை நான் புசிக்க மாட்டேன் என்று சொன்னான். அதற்கு அந்த வார்த்தையானது, சத்தமானது மீண்டுமாக பதில் அளித்தது, அசுத்தமானதை நான் சுத்தமாக்கியிருக்கிறேன், நீர் யார் இவைகளை சுத்தம் அற்றவை என்று கூறுவதற்கு? மூன்றாவதாகவும் அவன் கேட்கிறான். அதற்கு பதில், இதை நான் சுத்தமாக்கிறேன், அனைத்தையும் படைத்தவன் நான், படைப்பாளியாகிய நான் இதை சுத்திகரித்துள்ளேன், நீர் அதனை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற பதிலை கேட்டவன் சற்று நேரத்துக்கு பிறகு கீழே சென்று பார்க்கிறான். இவனை தேடி சீமோன் பேதுரு என்கிறவர் இங்கே தங்கியிருக்கிறார்களா என்று விசாரித்து வருகின்ற மக்களை பார்த்து, அவர்கள் கொர்நேலியுஸ் மூலியமாக வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டவன் செல்ல முயல்கிறான். சென்றவுடனே அந்த இடத்தில் அவனை சந்திக்கிறான். சந்திக்கின்ற வேளையிலே கொர்நேலியுஸ் பேதுருவின் கால்களில் குப்பரை விழுந்து நமஸ்கரித்து அவனை வணங்குகிறான், கௌரவப்படுத்துகிறான். அப்பொழுது பேதுரு, இப்பொழுது எனக்கு புரிந்தது, சுத்தமாக்கினேன், இவைகளில் எவ்விதமான தீட்டு இல்லை என்று சொன்னது அவனுக்கு நினைவு வருகிறது. அனைத்து மனிதர்களும், அனைத்து ஜாதியும், அனைத்து வர்ணமும், அனைத்து இனத்தாரும் தேவனுடைய பார்வையில் ஒன்றே. தேவனுடைய பார்வையில் எல்லா மனிதர்களும், கடவுள் இறை நம்பிக்கை இருக்கிறவர்களும் இல்லாதவர்களும், மற்ற சமயத்தை சார்ந்தவர்களும், மற்ற மொழி, மற்ற ஜாதி, மற்ற இனத்தை சார்ந்தவர்களும் கடவுளுடைய பார்வையில் ஒன்றே என்பதை தெரிந்து கொள்கின்றான். கொர்நேலியோடு அவன் பேச்சுவார்த்தை தொடர்கிறான். ஊழியத்தின் நிமித்தம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கின்றான். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே கடவுள் மற்ற இனத்தாரையும் மற்ற சமய சார்ந்தவரையும் உபயோகித்து வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நாம் எந்த மனிதனையும், எந்த மதத்தாரையும், எந்த இனத்தாரையும் நாம் கீழாக எண்ணாமல், அனைத்து நபர்களும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் அனைவரும் சமமானவர் என்று நாம் புரிந்து கொள்ள இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். ஒரு சில போதகர்களும் மற்ற மதத்தை குறித்து சாடுவதைப் போல, குறை கூறுவது போல பிரசங்கிப்பதை நாம் தவிர்த்து, நம்முடைய போதனைகளுக்கு ஏற்றவாறு நாம்
பிரசங்கித்த மாற்றமல்ல, நம்முடைய செயலிலும் வாழ்ந்து காட்ட நாம் இந்த நாளில் மாற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடைசியாக இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்க்கையில் மத பிரசாரணத்தை செய்யாமல் இறை நம்பிக்கையோடு மனித நேயத்தோடு செயல்பட அநேக விதமான ஊமைகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். தேவனுடைய ராஜ்யமானது சிறு கடுகின் விதைக்கு ஒப்பிடுகிறார். சிறு கடுகானது விதையானது மண்ணில் விழுந்து மரிக்காவிட்டால் அது பெரிய மரமாக வளராது. பெரிய மரமாக வளர்ந்த பிறகு பறவைகள் தங்கத்துக்கு இட வசதியும் உதவியாக இருக்கும். அவ்வண்ணமாகவே நாம் தனிநபராகவோ அல்லது குழுக்களாகவோ அல்லது சபையாகவோ கிறிஸ்துவின் நம்பிக்கை, கிறிஸ்து நமக்குள் இருப்பாரானால் அந்த சிறியதோர் விசுவாசம் பெருக்க நிழல் தருகின்ற மரத்தை போல் பிறரை கிறிஸ்துவின் பண்புகளை, கிறிஸ்துவின் அடையாளத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக மாற்றும். இந்த நாளிலும் இவ்விதமான சூழலிலும் தானியேலை போல நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக இருக்கின்ற காரியங்களை நாம் தவிர்க்கவும், அதே நேரத்தில் பேதுருவை போல மற்றவர்களை வித்தியாசப்படுத்தாமல் இறைவனின் படைப்பில் அனைத்தும் சமம் என்று நாம் தெரிந்து கொள்ளவும், சிறிய காரியங்களின் சிறிய நம்பிக்கை, சிறிய விசுவாசம் வருகின்ற நாட்களில் பெருத்த வழிவகுப்பும் என்ற நம்பிக்கையுடன் நாம் செயல்படுவோம். இறைவன் நம்மோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். சமத்துவத்தின் கடவுளே, சமாதானத்தின் பிரபுவே, நாங்கள் நன்மையுடன் நலமுடன் ஒற்றுமையாக சந்தோஷத்து கம்பீரத்தோடு இருக்க நீர் கொடுத்த அனைத்து நன்மையான காரியங்களை நாங்கள் வாழ்வில் தெரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும், அதன் நிமித்தம் எங்களுடைய பெயர்களில் அல்ல, எங்களுடைய சிந்தைகளிலும் எங்களுடைய செயலிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ, பல்வேறு பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், மொழிகள், மதங்கள் இருந்த போதிலும் நாங்கள் மனித நேயத்தோடு மற்ற மனிதர்களையும் உம்முடைய படைப்பாக எண்ணி சமத்துவத்தோடு சமாதானத்தோடு செயல்பட, அதே நேரத்தில் உம்முடைய போதனைகளை உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பற்றுறுதியோடு விசுவாசத்தோடு உலக வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக தொடர்ந்து ஜீவிக்க நீர்தாமை கிருபை புரிந்தள்ள வேண்டுமாய் கர்த்தரும் மீட்பராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. ஆமீன். கேட்ட வார்த்தைகளை மனதில் கொண்டவர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து 88ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த நாளிலும் நம்மோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட சகோதரர் ஜான் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த வாரத்தில் பிறந்த நாட்களை கண்ட நம்முடைய திருச்சபையின் மக்கள் மிஸ்ஸஸ் சசிகலா தீனதயானந்த், மிஸ்ஸஸ் ரூத் விக்டர் பால், மிஸ் ஆக்னஸ் ஜானட் கிறிஸ்டினா மேனுவல், மிஸ் ஜெசிந்தா தங்கதுரை, மிஸ்ஸஸ் மனோரஞ்சிதம் செல்வா, மிஸ் ஷர்மிளா ராமு, மிஸ்டர் மஞ்சுநாத், உங்கள் அனைவருக்கும் பிறந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமண ஆண்டை ஆசரித்தவர்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செல்வம் அன்னமேரி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விஜயகுமார் பிரமீலா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோசப் கிரேஸ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஏசு ஜாய்ஸ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரகாஷ் க்ளோரி.
திருமண ஆண்டின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் கர்த்தர் தாமே உங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஆசிர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரை, நேசிக்கின்ற கர்த்தரே, ஆசிர்வாதத்தின் ஊற்றே, உம்முடைய கிருபையினால் கடந்த வாரத்திலும் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண ஆண்டை ஆசரிக்க மக்களுக்கு நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. மீண்டும் ஒரு வருடத்தின் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஆயுசு நாட்களையும் கொடுத்திருக்கிறீர். கோடான கோடி நன்றி எடுக்கிறோம். அன்பின் நேசரே, மேலும் கிருபை, ஆரோக்கிய பாக்கியம், நன்மையானது இவர்களை தொடரவும் உம்முடைய பிரசன்னத்தினால் இவருடைய வாழ்க்கையை நீர் சூழ்ந்து கொள்ளவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவருடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதையில கர்த்தாவே, எல்லா நேரங்களிலும் நீர் இருந்திருக்கிறீர். இனி வருகின்ற நாட்களிலும் கூட நீர் ஒரு நோக்கத்தோடு கூட இவர்களை வழிநடத்துகின்றீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இவர்களை நீர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. செய்கின்ற எல்லா வேலையிலும் கர்த்தருடைய அனுகிரகமானது இருந்து இவர்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, சாட்சிகளாக இன்றென்று விளங்க நீர் தாமே உதவி புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பின் திருச்சபையாரே, நம்முடைய சபையை சார்ந்த திரு தாமோதரன், திருமதி நவநீதம் அவர்களுடைய குமாரன் அருண் தாமஸ் என்பவருக்கும், பர்னபாஸ் திருச்சபையை சார்ந்த மிஸ்ஸஸ் லிபோனா ரவிக்குமார் அவருடைய மகள் கேசரி அனன்யா என்பவருக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நோட்டீஸ் ஆஃப் மேரேஜ் நம்முடைய திருச்சபை நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கிறது. திருச்சபை மக்கள் இக்குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அருண் தாமஸும் கேசரி அனன்யா அவர்களும் கர்த்தருடைய சித்தத்தின் பேரில் இந்த திருமணத்தில் இணையவும், கடவுளுடைய நாம மகிமைக்காக சிறப்பாக வாழவும், அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த ஆராதனைக்கு நிறைவாக முடிவு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள கடவுளே, இத்தருணத்தில் நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் விண்ணப்பங்களை செய்கின்றோம். கிருபை நிறைந்த ஆண்டவராக, வல்லமை பொருந்தினவராக, நீர்தாமே உம்முடைய சித்தத்தின் பேரில் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த நாங்கள் மன்றாடுகிறோம். கேட்ட வார்த்தைகளை மனதில் கொண்டு அவ்வண்ணமாக கர்த்தாவே எங்களுடைய விசுவாசத்தோடு பாதத்தண்டையில வைத்து நாங்கள் ஒவ்வொருவரும் வழிநடத்தப்பட நீர் உதவி புரியுங்க. நேசரே, இந்த நாளிலும் கூட இந்த திருச்சபையில கர்த்தாவே இருக்கின்ற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அறிந்திருக்கிற ஆண்டவராய் நீர் இருக்கிறீர். அவருடைய கவலை, அவருடைய கஷ்டங்கள், அவருடைய வாழ்வின் சூழ்நிலைகளை அறிந்தவரே, நீர் தாமே அவருடைய வாழ்வை பொறுப்பெடுத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட திருச்சபையில் சுகவீனமாய் இருக்கின்றவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்களோடும் கூட கிருபையானது இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் நீர் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கூடிய விரைவில் நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட இருக்கிறவர்களையும் கர்த்தாவே உடைய பாதத்தண்டையில வைக்கின்றோம். கர்த்தருடைய சித்தம் இருக்கும் என்றால் அடுத்த வாரத்தில் கர்த்தாவே நாங்கள் ஆலயத்தை திறக்கவும், அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு குடும்பமாக உம்மை ஆராதிக்கவும் நீர் எங்களை கர்த்தாவே வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய மேலான பிரசன்னமும் உம்முடைய வல்லமையான கரமும் எப்பொழுதும் இத்திருச்சபை மீதும் கர்த்தரை கிறிஸ்துவை நேசிக்கின்ற ஒவ்வொரு மீது இறங்கவும், குறிப்பாக இந்த மனுக்குலத்தின் மீது எப்பொழுதும் இருக்கவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களோடு கூட கிருபை இருக்கட்டும். அங்கலாய்ப்பினாலும் தவிப்பினாலும் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களோடும் உடைய பிரசனமானது இருக்கட்டும். என்னுடைய விசுவாசம் நிச்சயமாக கர்த்தரால் பார்க்கப்படும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்ற தைரியத்தோடு உடைய மக்கள் பலன் கொள்ள நீர் உதவி புரியும். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம் யாவரும் இணைந்து பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமேன்.
தாழ்மையோடு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமீன். நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். ஆமீன்.